ஹாய் 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 நாங்கள் இது 3வது வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை காஃபி ஷாண்டு எடுக்க போகிறீங்களா? இல்லை எடுக்கலை, எங்கால பார்க்கல, வா பாப்போம். எடுங்களே. இல்லைடா வேணாம், ஐஸ்கிரீம் எடுங்களே. எனக்கு வா என்ன பேசுங்க சாப்பிடலையா? ஓ போகலாம், இந்த இருக்கு. ரைட், எனக்கா பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த காஃபி ஷாப்புக்கு வந்தால் காஃபியில் ஐஸ்கிரீம் ஒன்று குடிச்சிட்டு ஆனை 1 2 3 யானையா? ஓ 3 யானை இங்கே வந்து ஃபன்னாக குளிச்சிட்ருக்குது. சத்தம் கேட்குது சரியா உங்களுக்கு? யானையோட சத்தம் கத்த போகுது சரியா? பார்ப்போம் உங்களுக்கு. அஸ்லாம் என்ன ஹாஜா சைலண்டாக பார்க்காங்க? என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். 2 பேரும் சண்டைக்கு நிற்கிறாங்க. நான் எங்கள் ஊரில் சண்டை பிடிக்கிற மாதிரி இங்கே சண்டை பிடிக்க மாதிரி சண்டை பிடிக்க போது இல்லாட்டி அதான் பார்த்தேன். என்ன இல்லை குளிச்சுட்டு போகுது போல. சரி ஓகே, யானை குளிக்கிற டைம் குளிச்சுட்டு நான் நினைக்கிறேன் குளிச்சு முடிச்சா இருக்கும். இப்போ ஏற்ற பரங்களா இருக்கும். அங்கே போனால் அந்த யானை கிரவுண்ட் இருக்குது தானே? ஓ இன்னைக்கு வாங்களே. எங்கே வர கீழக்கா? அப்படியே போவோம் கீழுக்கு. ஸோ எனக்கு ஒரு கெஃபட்டேரியா ஒன்று இருக்குது. கெஃபட்டேரியாவில் அப்படியே அங்கே போய் பார்க்கலாம். எனக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு இது ஒன்று இருக்குதுயா, சாப்பாடுகள் டீகள் தேவைன்னா குடிச்சு குடிக்கலாம். அது கீழுக்கு தான் யானை இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லையா? யானைய கிட்ட வருது பாப்பா. சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் அஸ்லாம் கொஞ்சம் பயம் போல பின்னுக்கே நிற்காங்க. பயம் இல்லை, எங்களுக்கு போர்டர் ஒன்று போட்டிருக்காங்கண்ணே, போக நம்மளு. யானை வருது. தெரியாங்க யானை இவருக்கு வரப்போதோ? ஓ சாப்பாடு இந்த சாப்பாடு வந்து வச்சிருக்கு. பாப்போம் சாப்பாடு கிட்ட வருது. சாப்பிட போதும். அஸ்லாம் பிடிச்சி கொடுத்துருமா தெரியா? இது என்னடாப்பா சாப்பாடு? இதுதான் கோரப்புல்லு இல்லையா? இல்லை இது கோரப்புல்லு. இது பெரிய ரைட். ஒன்று தான் வரப்போகுது, அடுத்தது வரலையா? தின்ன போகுது. தின்னுது பாருங்க, தூக்கி எடுத்து எப்படி தின்னுதுன்னு பாருங்க. சுழட்டி ஒரு அடி. ஏன்? ஓ அடுத்து அந்த யானையை வந்து சங்கில கட்டி வச்சிருக்கா இல்லை? ஓ கட்டி வச்சிருக்கு. அது கொஞ்சம் குழப்பம் கூட. ஓ இல்லாட்டி நான் நினைக்கிறேன் இதை கட்டி வச்சிருக்கு. பசி இல்லையாம்மா? பசி இருக்கு. நம்ம நிற்கிறது சாப்பிடாம சரியா கண் பட்டு போயிருந்தா? சரி ஓகே, நம்ம போமா. அதான் அது நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போய் வரோம். யானை 3ஐயும் குளிப்பாட்டி வச்சு சோப்பெல்லாம் போட்டு கழுகி வச்சிருக்கு. சாப்பாடு கொடுத்துருக்கு. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அது சாப்பிடுது இல்லை போல். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் பார்ப்போம். அங்கே யானை இருக்குது. இங்கே யானை சரியா? யானையை குளிப்பாட்டி போட்டு அந்த கிரவுண்டுக்கு கொண்டு வாங்க. யானையோட ஷோ ஒன்று காட்டுறதுக்கு இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இல்லையா? சூரா இல்லாமல் இருக்கும். இது என்ன இருக்குது? குள்ள நீர் யானை. குள்ள நீர் யானை. ஆனால் குள்ள நீர் யானை இருக்கு காணவே இல்லை. அது குள்ள நீர் யானை எப்படி உனக்கு விளங்கும்? அது விளங்கும் கீழுக்கு. எஸ் அறிமாது. ஓகே இந்த இருக்குது குள்ள நீர் யானை. குள்ள நீர் யானை இந்த படுக்குது 2. அதை பார்க்கவே ஒரு ஜாலியாக இருக்குது. பட் அதான் தண்ணி இறச்சி விட்டு பயமாக இருக்குது. பூமாக்கு அடிச்சு விடுச்சுன்னா நம்ம நாசமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் அங்கே போவோம். இங்கால என்னமோ இருக்குது மாதிரி தெரியுது, ஆனால் ஒன்றுமே காணலை. இது என்ன வளமோ தெரியாது. இங்கால காடுமா இருக்குது, ஆனால் இது என்னது கொக்கு மட்டும் தான் நிற்குது. இது வந்து முதல்கள் நல்லா தண்ணி இருந்துச்சு, குளம் மாதிரி. இன்னும் குளம் தான் இருக்கேன். ஆனா காடாயிருக்கு. காடாயிருக்கு பாருங்க இந்த ஏரியாவை.
உங்களுக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிருந்தா இல்லை இதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க எங்கட. அதான் இதில் ஒன்றுமே இல்லை. தெஹிவல ஷூவில் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ தந்துட்டுருக்கோம். தெஹிவல ஷூக்கு வந்தாக்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டில் போடுங்க. 2026 வந்தீங்களா, 2025 வந்தீங்களா, 2024 வந்தீங்களா, இல்லாட்டி ஸ்கூல் போன காலத்தில் வந்தீங்களா, எப்போ வந்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸாஸ் நமசி அணுஹையில் வந்தீங்களான்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ல போடுங்க. சரி, அடுத்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அடுத்த இங்காலையும் ஒரு எங்களாலே அந்த நீர் யானை கேஸ் தான் எல்லாரும். நீர் யானை கேஸ் தான். இந்த ஏரியா நீர் யானை கேஸ் தான். இது வந்து நீர் யானை. இந்த ஏரியாவில் இந்த ஏரியா வந்து நீர் யானை தான். பெரிய பெரிய நீர் யானைலாம் இருக்குது. இந்த படுத்துட்டு இருக்கு தண்ணிக்குள்ள செப்பையாக படுத்துட்டு இருக்கு. அதுக்கு வேருக்கு இல்லை போல, எங்களுக்கு தான் வேருக்குது. அது வேருக்குது தண்ணிக்க. இங்கால என்ன இருக்குது? இங்கால சின்ன மிருகங்கள் இருக்குது. இது என்ன இருக்குது? என்ன ஐட்டம் எங்களுக்கு தெரியாது. என்ன ஐட்டம் இது? எல்லாமே சோம்பேறியாக படுத்து. எல்லாம் சோம்பேறியாக படுத்துட்டு இருக்காங்க. நல்லா எங்கே இருங்கடாப்பா திண்டு திண்டு. சோம்பேறியாக போய் படுக்கு பார்க்க வந்தா. நாங்கள் பார்க்க வந்தால் எல்லாம் சோம்பேறி ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் என்னத்தை பார்க்குறது வந்தா? டயர்டேன். நைட் முழுக்க தெரிஞ்சுட்டு இப்போ டயர்ட். இந்த என்னென்னா இதெல்லாம் வந்தோம் இல்லையா? இல்லை, அங்கால வந்து அங்கால போனேன். ஓ, இங்கே மூடி இருக்கு. மூடியா? அதான் எப்போமே நம்ம யோசனை போகிறோம். அதான் பிரச்சனை. அந்த அவடத்தில் போ. என்னென்றால் எல்லாரும் போகிற பக்கத்தில் இல்லை. நாங்கள் இருக்கு. எங்களால் யானை இருக்கு இடத்துல. யானை? அந்த இருக்கு யானை. ரைட், யானை எங்கள் இடத்துல இருக்குது. ஐநே யானை இருக்கு. இங்கே யானை இருக்கேன். ஓ, நம்ம என்ன செய்வோம்? தயவு செய்து என்னமோ சொல்லிக்கு தமிழ்நாடு எழுதிக்கப்போ என்ன தமிழ் வாசிங்க. எல்லைக்கு கபால். தயவு செய்து எல்லைக்குள் செல்ல வேண்டாம், தவிர்க்கவும். ஹலோ, ஹாய் 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 எலிஃபண்ட். நீங்கள் எங்களோட ஊர் பக்கம் வந்தாலும் இதை பார்க்கணும். ஆனால் நாங்கள் இங்கே அதை பார்க்க வந்திருக்கோம். தெஹிவலைக்கு எங்களோட ஊரில் இல்லாத யானையா பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்க்கணும். நாங்கள் அது உங்களுக்காக வேண்டி தான் நாங்கள் காட்டுறோம். நீங்கள் படம் காட்டுறோம். எங்களோட ஊரில் சும்மா சிங்கம் மாதிரியான இருக்கு. சிங்கம் மாதிரியான இருக்குது. நாங்கள் உங்களுக்காக வேண்டி தான் நீங்கள் இதை காட்டுறோம். உங்களை பார்த்து போது நாங்கள் வந்து எங்களோட ஒரு யானை கண்ணங்களை அடித்து தம்சம் பண்ணுறோம். ஸோ சரி, பாருங்கள் யானையை பாருங்கள். சாப்பிடுது. இப்போ வந்து சாப்பாடு வந்து கோரை புல்லும் பிலாயிலையும் தான் சாப்பாடு. ஓ, பிலாயில உங்களுக்கு ஓலக்கொப்பு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய மிருகங்களுக்கு சாப்பாடு பிலாயிலையை தான் கொடுக்குறாங்க. ஸோ பிலாயிலையில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. கொஞ்சம் காலம் போக்கில் என்ன செய்யும் சொன்னால், மரங்கள் வெட்டுப்படும். கட்டாயமாக உங்களோட தோட்டங்களில் கிராமப்புறங்கள் இருக்க நீங்கள் வந்து பிலா இலையை வளங்க. பிலா மரத்தை வளங்க. உங்களுக்கு பிலா இலை கொப்பு இருக்குது தானே, அதை தொகையாக இது மாதிரி மிருகங்களுக்கு சாப்பாடாக பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு விற்க இயலும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே இப்போ ஈபேயில் வந்து பிலாயில, காஞ்ச பிலாயில, மாமில, பேரையில எல்லாம் விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்குது. மிருகம் மட்டும் இல்லை, கோழியும் கூட தின்னுது. சரியா? இங்கே வந்து நிறைய வந்து சாப்பாட்டுக்கு தெஹிவல ஜூவில் சாப்பாட்டுக்கு வந்து பிலா இலையை தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களே சாப்பாட்டாக. ஸோ இதுக்கு பின்னால் எனக்கு பின்னால் வந்து வெள்ளை முயல், அதெல்லாம் விளங்காது, கேமராவில் விளங்காது. என்ன சொன்னால் கருப்பு தெல் அடிச்சிருக்காங்க. ரெபிட் இந்த கூட்டில் தான் இருக்குது வெள்ளை முயல். வெள்ளை வெள்ளையே நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் தான் பார்க்கலும். நேரில் வந்தால் தான் இதெல்லாம் பார்க்கலும். ஆனால் கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு முயலும் இருக்குது. எப்போ பொரினஸா இருக்கலாம் அல்லது இங்க உள்ள ஆக்கலாக மிஸ் பண்ணாம இங்க வந்து பார்த்துட்டு போயிடுங்க. திரும்ப சொல்லுங்க. பொரினஸா இருக்கலாம் இல்லாட்டி ஸ்ரீலங்காவா இருக்கலாம், மறக்காம இங்க வந்து இதை பார்த்துட்டு போனது உங்களுக்கு. அடுத்தது நம்மளோட வீடியோ வந்து யூகேல, இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க, யூரோப்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி அங்கே இருக்கிறாக்கள் கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துக்கு வந்திருந்தால் கமெண்டில் பண்ணிட்டு போங்க. இல்லாட்டி வாங்க, வந்து உங்களை கைட் பண்ணணுமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். உங்களுக்கு வெஹிக்கிள் ப்ரொவைட் பண்ணணுமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களை டூரிஸ்டம் கைட் பண்ணணுமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கைடாக வரணுமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தங்குமிட வசதிகள் செஞ்சு தரணும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஒரு சீப்பான ப்ரைஸுக்கு நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவோம். ஸ்ரீலங்கா வந்தால்
நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வடக்கில் இருந்து வரக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் நாங்கள் செஞ்சு தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதெல்லாம் இந்த நம்மளோட பிரதர் அஸ்லாம் பிரதர் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சட்டப்படியாக செஞ்சு தாரோம். ஸோ இது நான் நினைக்கிறேன் அடுத்து வீடியோவில் சந்திப்போம். சரி, நான் வீடியோ ஏற்கனவே 10 நிமிஷம் தாண்டி போயிடுது. இப்போ இந்த வீடியோவில் யானைகளை சட்டப்படியாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், என்ன பார்ப்போம்னு சொல்லி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க ராஜா. ஹலோ மை டியர் சிஸ்டர் பிரதர், திரும்பவும் கேட்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் அடுத்தது 4வது வீடியோ, இது 3வது வீடியோ, 4வது வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.